வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தாய்நாட்டிற்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதற்கு விருக்கம் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. மின்கட்டண திருத்தம் தொடர்பில் தாம் எந்தவொரு யோசனையையும் அமைச்சரவையில் முன்வைக்கவில்லை என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கருத்து. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 2013ஆம் ஆண்டு மின்கட்டண திருத்தம் தொடர்பில் தாம் எந்தவொரு யோசனையையும் அமைச்சரவையில் முன்வைக்கவில்லை என மின்சக்தி முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். சுற்றாடல் மற்றும் மீள் புதுப்பித்தல் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான யோசனை முன்னாள் மின்சக்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு மின்கட்டண திருத்தத்திற்கு அமைவாக எவ்வித அறிக்கையோ ஆலோசனையோ அமைச்சரவையிலோ ஜனாதிபதியிடமோ அல்லது இலங்கை மின்சார சபையிடமோ தாம் முன்வைக்கவில்லை என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டுகின்றார். அவ்வாறான யோசனை அல்லது அறிக்கை ஒன்று இருக்குமானால் அதனை எழுத்து மூலம் காட்டுமாறு எந்தவொரு பிரிவினருக்கும் சவால் விடுப்பதாகவும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கூறுகின்றார். 2013ஆம் ஆண்டு மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்வதற்கான அதிகாரம் மின்சக்தி அமைச்சருக்கு இல்லை எனவும் அதனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பான யோசனை ஒன்று கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நிதியமைச்சினால் தமக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். ஆயினும் பல்வேறு காரணங்களினால் குறித்த முறைமை நிராகரிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். மின்சக்தி பாதுகாப்பு, மின் உற்பத்தி மற்றும் பாவனையாளர்களின் பொருளாதார இயலுமை உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் ஆராய்ந்து குறித்த யோசனையை தாம் நிராகரித்ததாக அமைச்சர் கூறினார். அதன் பின்னர் தாம் அமைச்சர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் அது தொடர்பான எந்தவொரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை மின்சக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மின்சார அலகொன்றுக்கு 23 ரூபாய் 30 சதம் செலவிடப்படுகின்றது. எனினும் இந்த செலவினத்தை ஒரே தடவையில் ஈடு செய்யாது 5 வருடங்களில் பகுதியளவில் அறவிட்டுக் கொள்ளும் வகையில் முன்னாள் மின்சக்தி எரிசக்தி அமைச்சரினால் தயாரிக்கப்பட்டு அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட கொள்கை ரீதியிலான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை 5 வருடங்களில் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைவாக அறவிட முடியும். இலங்கை மின்சார சபைக்கு அலகொன்றிற்கான 23 ரூபாய் 30 செலவினத்திற்கு மேலதிகமாக மின்சார கட்டணங்களை செலுத்துகின்றவர்கள் அநீதியான முறையில் இனிமேல் கட்டணம் செலுத்த நேரிடாது. மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிலர் இன்று பூஜைகளில் ஈடுபட்டனர். கண்டி முத்துமாரியம்மன் கோவிலில் இந்த வழிபாடு இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சஞ்சீவ கபீரத்தின உள்ளிட்ட சிலர் இவ்வாறு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். மின்கட்டண அதிகரிப்பிற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. මහජන උපයෝගතා කොමිසම වෙත පැමිණිලි ලිඛිතව 256ක් සහ වාචිකව நாட்டு மக்கள் 4 வாரங்களுக்குள் 256 எழுத்து மூல முறைப்பாடுகளையும் 85 வாய்மூல முறைப்பாடுகளையும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு முன்வைத்தனர். கட்டண திருத்தத்திற்கு எதிராக 95% சாட்சியம் அளித்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் கடந்த 11ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவ்வாறு சாட்சியம் அளித்த 95% கருத்திற்கொள்ளாது 5% கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமையால் நாம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். දෙවියන්ගේ ශාපය සහ උදහස කොමිසමේ සියලු දෙනාටම ලැබිය යුතුයි යන්න අපි විශ්වාස කරපු නිසා අද දවසේ අපි කන්නලව්වක් කරා. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை நியாயமானது எனவும் அது அத்தியாவசியமான ஒரு விடயம் எனவும் பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த சம்மேளனத்தில் கலந்து கொண்டு மீண்டும் நாடு திரும்பிய நிலையில் அவர் இதனை கூறினார். 65ක් විතර තිබුණ විදුලි ලංකාවේ இலங்கையில் 65% காணப்பட்ட மின் விநியோகம் தற்போது 98% காணப்படுகிறது. முழு இலங்கைக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மின்சாரத்திற்கான கேள்வி மேலும் அதிகரித்துள்ளது. எனவே பாவனையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை தற்போது காணப்படுகிறது. வங்கிகளில் உள்ள நிதியை இதற்காக ஒதுக்கீடு செய்தால் வங்கிகளின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது போகும். அதனால் புதிய தீர்மானத்திற்கு அமைய நாம் அனைவரும் சிறிதளவு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். අපි සියලු දෙනාම කැපවීමක් කරන්න ඕනේ.
සාධාරණ විතරක් නෙමෙයි ඒක අත්‍ය நியாயமானது மாத்திரமல்ல, அது அத்தியாவசியமானது ஒன்றாகும். வேறு எதனையும் செய்வதற்கு வழி இல்லை. இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு அவ்வாறான தீர்மானங்களை எடுத்து நிதி பயன்பாட்டிற்காக அந்த நிதியை ஒதுக்க வேண்டும், நுகர்விற்காக ஒதுக்க முடியாது. தாய்நாட்டிற்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பனாகொடை ராணுவ முகாமில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இலங்கை ராணுவத்தின் பீரங்கி படியணியின் வர்ண இரவு நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் பனாகுடி ராணுவ முகாமில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜயசூரிய உள்ளிட்ட அதிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். අපේ රටේ වසර 30ක යුද්ධයක් තිබිලත් රටේ ආරක්ෂාවට நாட்டில் 30 வருட கால யுத்தம் நிலவியது. நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான பல விடயங்கள் வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. யுத்தத்தின் போது இது பிரச்சனையாக அமைந்தது நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதனால் இந்த துறைகளில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எமக்கு தேவையானவற்றை நாமே உற்பத்தி செய்து நாட்டின் பாதுகாப்பை போன்று தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் யுகம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும். அன்றே எமது சுதந்திரம் அர்த்தமுடையதாக மாறும். 2009ஆம் ஆண்டு வெள்ளாமுள்ளி வாய்க்காலில் ஆயுதங்களை நாம் கடைந்தோம். எனினும் எதிரிகள் அதனை வாய்ப்பாக கொண்டு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நாட்டை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளை இன்று முன்னெடுத்துள்ளனர். ஆயுதத்தினால் இந்த நாட்டை பிளவுபடுத்த முடியாது என இளவாதிகள் புரிந்து கொண்டுள்ளனர். எமது தாய்நாட்டிற்கு எதிராக ஆயுதங்களை ஏந்துவதற்கு எவருக்கும் இடமளிக்க முடியாது. பீரங்கி குண்டுகளினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை நாம் சிறந்த பகுதிகளாக மாற்றியுள்ளோம். இந்த யுகத்தை நாம் வெற்றிகரமாக வெற்றி கொண்டுள்ளோம். எனினும் உலகின் பல நாடுகள் பயங்கரவாத யுத்தத்தில் வெற்றி கொள்ள முடியாது. இரட்டில் உள்ளனர். ஆசிய நாடு என்றாலும் அரபிய நாடு என்றாலும் உலகிலெங்கும் பயங்கரவாதம் ஒன்றாகும். பயங்கரவாதத்தை ஒவ்வொரு பெயர் கொண்டு அடையாளம் காணாமல் சரியான முறையில் அதனை புரிந்து கொள்ளல் மாத்திரமே இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி என நான் நம்புகிறேன். මේ උවදුරෙන් ලෝකයට ගැලවීමට තියෙන එකම මාර්ගය කියලා මම විශ්වාස කරනවා. கலாநிதி சோமரத்ன திசாநாயக்கவினால் இயக்கப்பட்ட ஸ்ரீ பறக்கும் திரைப்படத்தின் விசேட காட்சியொன்றை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பார்வையிட்டார். தம்பதினிய யுகத்தில் ஆட்சி செய்த 2வது பறக்கும்ப அரசரின் சிறுபராய வாழ்க்கை திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை ரேணுகா பாலசூரிய தயாரித்துள்ளார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் 11வது பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரித பிணைகளிலும் நிபந்தனைக்கமைய இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது. வழக்கின் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கவோ அல்லது வழக்குடன் தொடர்புடையவர்கள் மீது வேறு எந்த விதத்திலோ அழுத்தம் விடுக்கவோ கூடாது என நீதிபதி குறிப்பிட்டார். குறித்த சம்பவத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் துமிந்த சில்வாவின் மண்டைகோட்டில் காயம் ஏற்பட்டதாகவும் பிணை மனு இன்று நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன தெரிவித்தார். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முயற்சித்த 55 பேர் நீர்கொழும்பு பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் நீர்கொழும்பு கடற்பரப்பில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக முகத்துவாரம் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வெற்றிலையுடன் பயன்படுத்தப்படும் பாக்கு மற்றும் புகையிலை ஆகியன வாய்ப்புற்று நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைவதாக பேராதனை பல்கலைக்கழக பல் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் WM திலகரட்ன தெரிவிக்கின்றார். பேராதனை பல் மருத்துவ பீடத்தில் கொரிய உதவியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள வாய் புற்றுநோய் தொடர்பான ஆய்வு நிறுவன ஆரம்ப நிகழ்வில் அவர் இதனை கூறியுள்ளார். கொரிய உதவியின் கீழ் 3.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் அதுல சேனரத்ன, தென்கொரியாவின் யோன்சை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜின்ஹிம் மற்றும் பேராசிரியர் இன்ஹேவா உள்ளிட்ட சிலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இலங்கையில் வருடாந்தம் 1200 வாய்ப்புற்று நோயாளர்கள் உயிரிழக்கின்றனர். அவர்களுள் 3 தொடக்கம் 4 பேர் நாளாந்தம் இறக்கின்றனர். வெற்றிலை உண்பதே வாய்ப்புற்று நோய்க்கான பிரதான காரணமாக அமைகின்றது. வெற்றிலையுடன் பயன்படுத்தப்படும் புகையிலை மற்றும் பாக்கு காரணமாகவே புற்றுநோய் ஏற்படுகிறது.
இளைஞர்களின் ரீதியில் பாக்கு பூஜைக்குரிய பொருளாகும். எனவே மற்றவர்களுடைய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. இதனை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். அதனால் இது தொடர்பில் வேண்டும். ඒක නිසා ඒ පිළිබඳව රජයේ අවධානය විශේෂයෙන්ම යොමු යුතුයි. කොච්චර ප්‍රතිකාර ක්‍රම දියුණු වෙලා තිබ්බත් මරණ සංඛ්‍යාවේ වෙනසක් වෙලා නැහැ. ඒ කියන්නේ අපි කොහේ හරි වරද්දගෙන. சிகிச்சை முறைகள் மேம்படுத்தப்பட்டுள்ள போதிலும் மரண எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. அவ்வாறு எனின் ஏதோ வகையில் தவறு நேர்ந்துள்ளது. தெற்காசியாவிலேயே அதிகளவானோருக்கு வாய்ப்புற்று ஏற்படுகிறது. இந்த நோயினை தோற்கடிக்க வேண்டும். ஆய்வுகள், சிகிச்சைகள் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டங்களை இந்த நிறுவனத்தினூடாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். කරන්න අවශ්‍ය සියලුම වැඩපිළිවෙල අපිට ඉස්සරහට මේ ආයතනය තුලින් ඩෙවලොප් කරගන්න සංවර්ධනය කරගන්න පුළුවන් වෙයි. கேகாலை உடகரடுப்பன பகுதியில் 7 வயதான பாடசாலை மாணவன் ஒருவன் பாழடைந்த வீடொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். குறித்த சிறுவன் பாடசாலை சீருடையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் சற்று நேரத்திற்கு முன்னர் போலீஸ் மோப்ப நாய்களின் உதவியுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 2ஆம் தரத்தில் கல்வி கற்கும் இந்த சிறுவன் நேற்றைய தினம் பாடசாலையிலிருந்து வீடு திரும்பாமையால் அவரது தந்தை கேகாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் நேற்றிரவு 10:45 அளவில் குறித்த சிறுவனின் சடலம் பாழடைந்த வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் இன்று முற்பகல் நடைபெற்றன. ஹங்வெல்ல பகுதியில் 24 வயதான இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு 8:30 முதல் 10 மணி வரையான காலப்பகுதியில் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. கொலை செய்யப்பட்ட இளைஞன் மேலும் சிலருடன் முச்சக்கர வண்டியொன்றில் சென்று மது அருந்திக் கொண்டிருந்த போது முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்போது அங்கிருந்த ஒருவர் கத்தியால் குத்தி குறித்த இளைஞரை கொலை செய்துள்ளார். கொலை தொடர்பில் சந்தேக நபர்கள் 4 வரை கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. தம்பிள்ளை மாத்தளை பிரதான வீதியில் மொரக்கொல்லாவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை 5:10 அளவில் கேப் ஒன்றும் சிறிய ரக உளவு இயந்திரம் ஒன்றும் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. மாத்தளையில் இருந்து தம்பிள்ளை நோக்கி பயணித்த சிறிய ரக உளவு இயந்திரம் கேப்புடன் மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். விபத்தில் சிறிய ரக உளவு இயந்திரத்தில் பயணித்த 6 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களுள் 2 பெண்களும் 4 வயது பிள்ளை ஒன்றும் அடங்குகின்றனர். காயமடைந்தவர்கள் தம்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.